ச்சே, இந்த லட்சுமியும் சங்கரியாக்காவும் என்னெல்லாமோ சொல்லி என் மனசை குழப்பி விட்டுட்டு போயிட்டாவல. அவ ரெண்டு பேரும் சரியான குவால் மூட்டி. அவளோ சொல்லதை நம்ப கூடாதுதான். இருந்தாலும் ச்சே, என்ன பண்ணதுனே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேக்க. அந்த அவங்க சொன்ன விஷயத்த மறக்கணும்னு நினைச்சா கூட அதுதானே மனசுல திரும்பி திரும்பி வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. சுபாசு மலரும் தானே? ஆமா, அவ ரெண்டு பேரும் தான் வண்டியில போறாவோ. நம்ம வீட்டு தாண்டி போறான், நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போறானே. அப்படின்னா லட்சுமியும் சங்கரிக்காவும் சொன்னது உண்மைதானோ? நானும் இவ ரெண்டு பேரும் நம்ம கிட்ட வந்து கோல் மூட்டி கொடுக்காவன்லாம் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அவ ரெண்டு பேரும் சொன்னது உண்மைதானே? நம்ம வீட்டை தாண்டி போகப்பட்ட பைய ஒரு வார்த்தை கூட எம்மா நாங்க போயிட்டு வரோம்னு சொல்லாம கொள்ளாம போறானே. இப்படி எல்லாம் இதுக்கு முன்னாடியே இருந்ததே இல்லையே. மனசுக்கு என்ன சங்கடமா இருக்கு. எம்மா சாப்பிட்டியாம்மா, என்னம்மா பண்ணுதேன்னு ஒரு வார்த்தை கூட, ஒரு போன் பண்ணி கூட அவன் என்கிட்ட பேசலையே. அப்பா எந்த விசேஷ வீட்டுக்கும் போய் சாப்பிட போக மாட்டாளா? நம்ம அப்பா இன்னைக்கு சாப்பிட்டாளா இல்லையான்னு கூட ஒரு வார்த்தை கேட்கலையே இந்த பையன். கடவுளே, நான் இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. இந்த பையன் இப்படி மனசு மாறி போயிருக்கானே. எங்களை பத்தி ஒரு நினைப்பு கூட இல்லாமலாம் இருக்கா. அப்படின்னு லட்சுமியும் சங்கரிக்காவும் சொன்னது உண்மையா தான் இருக்குமோ? ஐயோ கடவுளே, எதை நம்புறது எதை நம்பாம இருக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சரி, இப்ப மனசு போட்டு குழப்பிக்கிடாண்டா. பிள்ளைகளுவோ சந்தோஷமா கன்னியாகுமரிக்கு தானே போறாவோ. நல்லபடியா பத்திரமா போயிட்டு எடுத்துட்டு வரட்டும். கல்யாணம் முடிஞ்சாலே வீட்டுல பிரச்சனை எல்லாம் வரும்னு சொல்லுவாவோ. நாம தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். வீணா யார் பேச்சையும் கேட்டு மனசை குழப்பிட கூடாது. யார் பேச்சையும் கேட்காம இருக்க முடியல, கேட்கவும் முடியல. என்ன செய்ய கடவுளே? இப்பதான் என் மவனுக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சிருக்கேன். மனசுல கொஞ்சமாவது நிம்மதியை கொடுப்பா. ஏக்கா கமலா, நீயா? வா வா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே உங்க வீட்ல இருந்து வந்தேன். ஏதாவது வேணும்னா ஒரு போனை பண்ணி சொல்லிருக்கலாம்ல கமலா, வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருப்போம்ல. ஏன் அங்கே இருந்துட்டு இருக்கா? வா, வந்து சோபால உட்காரு. சரிக்கா. ஒரு பொருளும் வேண்டாம்க்கா. அரிசி உளுந்து நனையப்பட்டிருந்தோம்ல இட்லிக்கு, சரி அரைக்கலாமேன்னு கிரைண்டரை கழுவி போட்டிருந்தேன். பார்த்தா கரண்ட் போயிட்டுக்கா. அட ஆமா, கரண்ட் போயிட்டேன். அதான்க்கா, வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு வேற புழுக்கமா இருந்தா சரி இங்க வந்துட்டு போவாமேனுதான்க்கா வந்தேன். நல்ல வேளை, நான் 10 மணிக்கே மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டேன். நானும் அப்பமே அரைக்கலாம்னு தான்க்கா இருந்தேன். சரி கொஞ்ச நேரம் கழிச்சு அரைப்பமேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பார்த்தா கரண்ட் போயிட்டு இனி என்ன நேரத்துக்கு வருதோ. அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல கரண்ட் வந்துருங்கமல. மாச கரண்டா இருந்தா காலையில 9 மணிக்கே ஆஃப் பண்ணி போட்டுருவோம்ல. ஆமாக்கா, நானும் அதனாலதான் கொஞ்சம் பயப்படாம இருக்கேன். எப்படி இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருமேன்னு. அதெல்லாம் வந்துரும், ஒண்ணும் பயப்படாத. ஏக்கா, சுபாசுக்கும் மலருக்கும் மறுவெடுக்கு துணிமணி எல்லாம் எடுக்கணுமாக்கா? என்ன கமலா கேக்கா, மறுவெடுக்கு துணிமணி எல்லாம் எடுக்கணுமாவா? ஆமாக்கா, மறுவெடுக்கு போயிருக்காவல்ல, அதான் ஒரு 2 பேருக்கும் துணிமணி எல்லாம் எடுக்கணுமா என்ன ஏதுன்னு உங்ககிட்ட கேட்டு போலாம்னு தான்க்கா வந்தேன். அட ஏன் கமலா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ஒருவேளை உன் மவனுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிட்டு அப்படிங்கிற சந்தோஷத்துல தலைக்கால் புரியாம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் கூட தெரியாத அளவுக்காண்டி பேசிக்கிட்டு இருக்க. என்னக்கா இப்படி சொல்லுதிய? ஆமா பின்ன, மறுவீடுக்கு அங்கெல்லாம் போயிருக்காவோ, அப்ப அவங்கதான் துணிமணி எல்லாம் எடுத்து கொடுக்கணும். நீங்க எல்லாம் ஒண்ணு எடுத்து கொடுக்காண்டா. அப்படியாக்கா சொல்லுதிய? அட என்ன கமலா, எல்லாத்தையும் மறந்துட்டியா? இல்லக்கா, சரி ஒரு சந்தேகம், அதனாலதான் கேட்டேன். நல்ல சந்தேகம் வந்துச்சு போ உனக்கு. கமலா, உனக்கு ஒத்தைக்கே ஒரு மவன் தான், அதுக்குன்னு அவங்க முறையும் அவங்க செய்யணும்ல. ஏக்கா, மலருக்கு தாலி செயின் எடுத்து போடணும்க்கா. சாயங்காலம் என் கூட கொஞ்சம் கடைக்கு வரலக்கா, செயின் எடுத்துட்டு வந்துருவோம். ஏம்மா பரவாயில்லம்மா, நல்ல மாமியார் தான் கமலா நீ. ஏக்கா என்னக்கா சிரிக்கிய? என்ன கமலா, மருமகளுக்கு தாலி செயின் எல்லாம் வாங்கி போடணும்னு சொல்லுத? ஏன் அவங்க அம்மா வீட்ல செயின் ஏதாவது வாங்கி போடுவாங்கல்ல, அதுல தாலியை கொடுத்து போட்டுட வேண்டியதான். ஏக்கா, அது நான் முதல்ல பாரதி பாட்டிட்ட சொல்லிட்டேன்க்கா. உங்க பேத்திக்கு நீங்க செயின் மாதிரிலாம் வாங்கி போடாதீங்க. என் மருமகளுக்கு நான் ஒரு 3 பவுன்ல தங்க செயின் வாங்கி போடணும்னு நினைச்சிருக்கேன். நானே வாங்கி எடுத்து போடுறேன்னு சொல்லிட்டேன்க்கா. அட என்ன கமலா இதெல்லாம்? எல்லாரும் மருமக எத்தனை பவுன் கொண்டுட்டு வருவா, எத்தனை பவுன் நகைய கழுத்துல போட்டுட்டு வருவான்னு நினைப்பாவோ. ஆனா நீ என்னடான்னா மாமியாருக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டான மாமியாரெல்லாம் இருக்க. நான் இங்க இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நானும் நல்ல மாமியாரா இருக்கணும்னு தான் நினைக்கேன். ஆனா நீ பணம் காசுக்கெல்லாம் ஆசைப்பட்ட ஆள் இல்லைன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும். போட்டது தங்கமா கவரிங்கான்னு கூட உனக்கு தெரியாது. அதுக்குன்னு நீ அதை எல்லாத்தையும் உன் மருமகிட்ட இருந்து வாங்கி உரசியா பார்க்க போற? ஆமா லட்சுமி, நான் தான் பணம் காசுக்கெல்லாம் ஆசைப்பட்ட ஆள் இல்லைன்னு இந்த தெருவு என்ன இந்த ஊர்ல இருக்கப்பட்ட எல்லாருக்குமே தான் தெரியுமே. தெரியும் கமலா,
அதனாலதானே பார்வதி பாட்டி அவ பேத்திய உன் மவனுக்கு கட்டி கொடுத்துருக்காவோ. உன் நல்ல மனசு தெரிஞ்சுதான் கமலா என் மைனி மவளை உன் மவனுக்கு பேசலாம்னு சொன்னேன். ஆனா நீதான் தூரம்னு சொல்லிட்ட. என்னக்கா சுருதியை பத்தியெல்லாம் பேசியிருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லலையே. ஆமா லட்சுமி, நான் முதல்ல கமலா கிட்ட பேசிக்கிட்டு அவ என்ன சொல்லுதா ஏது சொல்லுதான்னு கேட்டுக்கிட்டு தான் உங்ககிட்ட விவரத்தை சொல்லலாம்னு இருந்த மத்துக்க. ஆனா கமலா கிட்ட சொன்ன உடனே பிள்ளை தூரமெல்லாம் இருக்கா, ரொம்ப தூரம்ல, அதனால வேண்டாம்னு சொல்லிட்டா பத்துக்க. சரின்னு நானும் அந்த பேச்ச அப்படியே விட்டுட்டேன். அதனாலதான் வாங்கிட்டு நான் எதுவுமே சொல்லல பத்துக்க. என்னக்கா சொல்லுதியே, ரொம்ப தூரமா? ஆமா லட்சுமி, என் மைனிமாவா சுருதி மெட்ராஸ்ல வேலை பார்க்கா. சரி, என் மைனிமாவ தான் நல்ல அளவோல படிச்சு இப்ப மெட்ராஸ்ல வேலை பார்க்கல. நம்ம கமலா மவனுக்கு கட்டி கொடுத்தா அவன் வெளிநாட்டுக்கு பிள்ளைய கூட்டிட்டு போவான். அங்க வெளிநாட்டுல 2 பேரும் வேலை பார்த்து நல்லா சம்பாத்தியம் பண்ணுவாவல்ல, நல்ல குடும்பமா சந்தோஷமா இருப்பாவோ. கமலாவுக்கும் அவன் மாப்பிள்ளைக்கும் பாஸ்போர்ட்டை எடுத்து வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போவாவோன்னு நினைச்சேன். ஆனா அது நடக்கலையே. என்னக்கா இப்படி சொல்லுத? அட என்ன லட்சுமி, தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. பார்வதி பாட்டிக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும்னு சுபாஷ் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தான் தெரியும்ல. ஆமாக்கா, நம்ம 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தானே. என்னது, பார்வதி பாட்டிக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும்னா? ஆமா கமலாக்கா, நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்க மவன் தான் சொல்லி சிரிச்சிட்டு கிடந்தான். பார்வதி பாட்டிக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும், வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு பல்ல காட்டி சிரிச்சிட்டு கிடந்தான். நானும் அப்பவே நினைச்சேன் பத்துக்க, இந்த பையன் முதல்ல அம்மா அப்பாவுக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும்னு சொல்ல மாட்டேக்கானு. அவளும் எப்படியாப்பட்ட ஆட்களாக்கும். நீ வேணா பாரு கமலாக்கா, முதல்ல பார்வதி பாட்டியா பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போறானா இல்லையான்னு. அதே மாதிரி இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு உன் மருமகளையும் கூட்டிட்டு போவோம்ல. கூட்டிட்டு போயிட்டு திரும்பி இங்க ஊருக்கு வரும்போதெல்லாம் நேரா இனி உன் வீட்டுக்கு வரமாட்டான், அங்க பார்வதி பாட்டி வீட்டுக்கு தான் நேரா போய் இறங்குவான். என்ன லட்சுமி இப்படி சொல்லுதா? ஆமா, நான் என்ன புதுசாவா சொல்லிவிட்டேன், எல்லா ஊர் உலகத்திலயும் நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ அப்படியே ஒண்ணும் தெரியாத விவரம் தெரியாத ஆளு மாதிரி இருக்காத. நீதான் எல்லார்கிட்டையும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். கடைசியில ஏமாந்த சோனகிரின்னு சொல்லிக்கிட்டு எல்லா ஆளுமா சேர்ந்து உன் தலையில மிளகா அரைச்சிட போறாளுவா. அந்த கோஷ்டில உன் மவனும் இருக்க போறான், பாத்துக்க. நாங்க 2 பேரும் உங்ககிட்ட வந்து ஏதாவது பரவாதி சொல்லுதோம்னு நினைச்சுக்கிட்டா கமலா. நம்ம கமலாவாச்ச நல்ல மனசுக்காரி, அவளுக்கு எந்த கெடுதலும் நடந்துடக்கூடாதுன்னு தான் உன்னை உஷாரா இருக்க சொல்லலாம்னு தான் வந்தமத்துக்க. இங்க பாரு, நல்ல மாமியாரா இருக்கணும் நல்ல மாமியாரா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு கடைசியில நீ ஏமாந்து போயிடாத. வீடு வேற புதுசா கட்டணும்னு என் மவன் சொன்னாம்னு சொல்லிக்கிட்டு இருந்த. சரிதான், பெரிய வீட்டையா கட்டி அவ எல்லாரும் எங்க குடி வச்சுக்கிட்டு அவ பேச்ச கேட்டு உன்னையும் உன் மாப்பிள்ளையும் வீட்டை விட்டு வெளியே துரத்திட போறான், பாத்துக்க. காலம் கெட்டு கிடக்கு கமலா, நம்ம நல்லவளாதான் இருக்கணும்னு நினைப்போம். ஆனா வீட்டுக்கு வரப்பட்டாளுவா நம்மள நிம்மதியாவும் நல்லவளாவும் இருக்க விட மாட்டாளுவா. மருமவான்னு தலையில தூக்கி வச்சு ஆடாம கொஞ்சம் பார்த்து எடுத்து உஷாரா இருந்துக்க கமலாக்கா. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் கமலா, இனி நீயாச்சு உன் அம்மாவனும் மருமவளாச்சு. சரிக்கா, வாரம் என்ன மனசுல போட்டு எதையும் குழப்பிக்கிடாதிய, ஆனா உஷாரா மட்டும் இருந்துக்கிடுங்க. வாக்கா போவோம். ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு புத்திமதி கமலாக்கா கிட்ட சொல்லியிருக்கோம். இனி அவளாதான் புரிஞ்சு நடந்துக்கிடணும். சரி லட்சுமி, வா போவோம். நமக்கெல்லாம் இந்த அடுத்தவங்க குடியை கெடுக்கணுங்கிற எண்ணமே வராதும்மா. என்ன செய்யனே எனக்கு ஒண்ணும் புரியல. கமலா, கமலா, மரகதக்கா கிட்ட சொல்லலாம். ஆனா எடுத்த உடனே இப்படி மருமகளை பத்தி குத்தம் குறையெல்லாம் சொல்லுதானே, என்ன பத்தி எல்லாம் தப்பா நினைப்பாவோ. இந்த கோல்முட்டிய பேச்ச நம்பவும் கூடாதுதான். ஆனா நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தா அவளை பேச்ச நம்பாமலும் இருக்க முடியல. கமலா, கமலா, சரி, ஏதாவது மனஸ்தாபமோ பிரச்சனை வந்தா கூட சமாளிப்போம். கமலா, என்னக்கா? என்ன கமலா, நான் பாட்டு கூட கமலா கமலான்னு கூப்பிட்டுட்டே இருக்கேன். நீ ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில இருக்க போல. அது வந்துக்கா, லட்சுமி சங்கரி அக்கா. என்னது, லட்சுமி சங்கரி அக்காவா? ஆமாக்கா, வீட்டுக்கு வந்தாவளா? என்னது, அவ 2 பேரும் உன் வீட்டுக்கு வந்தாவளா? வீட்டுக்கு வந்து என்னத்தையாவது சொல்லி எடுத்து கொடுத்து உன் மண்டையை குழப்பி விட்டுட்டு போயிட்டாவளா? அவ 2 பேருக்கும் சுவாலியே இதுதானே? அதெல்லாம் இல்லக்கா, மறுவீடு சாப்பாடெல்லாம் நல்ல ருசியா இருந்து ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. குழம்பு கூட்டு கறியெல்லாம் நல்ல ருசியா இருந்ததுன்னு பாராட்டிட்டு போனாவக்கா. என்னது, பாராட்டிட்டு போனாவளா? அதுவும் அவ 2 பேருமா? ஆமாக்கா, உங்க சமையலை பத்தி தான் அப்படியே ரொம்ப புகழ்ந்துட்டு போனாவ பத்திடுங்க. அதத்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கோல் முட்டிய 2 பேரும் பாராட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லுதியா? இத கேட்ட அதிசயமெல்லாம் இருக்கு. ஆமாக்கா, அவ 2 பேரும் அதத்தான் என்கிட்ட சொல்லிட்டு போனாவோ, வேற ஒண்ணு இல்ல. என்னது, வேற ஒண்ணு இல்லையா? என்ன கமலா,
வேற ஒண்ணு இல்லன்னு சொல்லும் போது ஏதோ ஒண்ணு இருக்க மாதிரிலாம் இருக்கு. ஏக்கா அப்படியெல்லாம் இல்லக்கா, உங்களை பத்தி பெருமையா சொன்னாவல்ல, அதை தாங்க சொன்னேன். சரி சரி, குவால் முட்டிகளுக்கும் பாராட்டணும்னு என்ன வந்துச்சு, அதுவே சந்தோஷம் தான். அது சரி, கரண்ட் இன்னும் வரலையே, மாவெல்லாம் ஒன்றும் அரைக்கலையெல்லாம் ஒன்றும் நினைக்காத கமலா. நான் காலையிலேயே மாவெல்லாம் அரைச்சி எடுத்து உப்பெல்லாம் போட்டு விரைவி தான் வச்சிருக்கேன். உனக்கு வேணா அந்த மாவு கொஞ்சம் தாரனே. இனி சுபாசும் மலரும் அங்க மாமியார் வீட்டுல இருந்து நாளைக்கு காலையில தானே உங்க வீட்டுக்கு வருவாவோ, அதனால ராத்திரி சாப்பாடு உனக்கும் அந்த அண்ணனுக்கு மட்டும்தானே? ஆமாக்கா, எங்க 2 பேருக்குண்ணா ஒரு குட்டம் இட்லி அவிச்சா எங்களுக்கு போதும்ல. அப்போ மாவு என்னத்துக்கு? ஒரு குட்டம் இட்லி அவிச்சு சட்னி வச்சு சாம்பார் வச்சு நானே தந்துருவேன். ஏக்கா எதுக்குக்கா உங்களுக்கு வீண் சிரமம்? மத்தியானம் உள்ள சோறுலாம் இருக்குக்கா, நாங்க அதையே சாப்பிட்டுக்கிட்டுதான். இவெல்லாரும் நாளைக்கு காலைல வருவாவில்ல, காலையில சாப்பாடு வச்சு கொடுக்கணும்லக்கா, அதுக்காக தான் மாவு அரைக்கலாம்னு வச்சிருந்தேன் பாத்துருங்க. காலையில எல்லாம் வெறும் வயிற்றோடையாம அங்க இருந்து வருவாவோ, சாப்பிட்டுக்கிட்டு தான் வருவாவோ, மத்தியான சாப்பாடு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லுதேலாக்கா. கமலா, மவனுக்கு கல்யாணம் ஆயிட்டுங்கிற சந்தோஷத்துல எல்லா விஷயத்தையும் மறந்துட்ட போலுக்க. சரி சரி, என்கிட்ட வந்து கேட்டியே, நல்லதுதான். மாவு கொஞ்சம் நேரமா அரைச்சாலும் பரவாயில்ல, ராத்திரி சாப்பாடு நானே செஞ்சு கொண்டு வந்து தரேன். என்ன கமலா? சரிக்கா. ஏக்கா சாயங்காலம் போல உங்களுக்கு நேரம் தான் என் கூட வரையலக்கா, நம்ம செயினை மட்டும் எடுத்துட்டு வந்துருவோம். சரி கமலா, போவோம். என்ன பரவாயில்ல, மலரு கொடுத்து வச்சவதான், உன்ன மாதிரி மாமியார் கிடைக்கிறதுக்கு. ஆமாக்கா, அவ கொடுத்து வச்சவதான், எனக்கு தான் கொடுத்து வைக்கல. கேட்டியா செல்வி, முதல்ல நல்ல பிள்ளை மாதிரி பல ஊர்லயும் பொண்ணெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தா, கடைசியில தானே உன் பொண்ணை பத்தி பேசினாவோ. ஏக்கா மாப்பிள்ளை பொண்ணுன்னு பார்த்தாவோன்னா எல்லா ஊர்லயும் தானக்கா தேடுவாவோ. எல்லா ஊர்லயும் பொண்ணு மாப்பிள்ளை இருக்கான்னு தேடதான் செய்வாவோ, நான் அது இல்லைன்னு சொல்லல. நம்ம மலர கடைசியில தானே பேசி முடிச்சாவோ. இப்ப கமலாக்கா கிட்ட கேட்டோம்னா, மலர் யா வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு நாமளா கொடுத்து வச்சிருக்கே அப்படின்னு தான் சொல்லுவ. பத்துக்க நீ தாங்க நார்வேல இருக்க, ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறமா மலர் இங்க பாரதி பாட்டி வீட்டுல தானே இருக்கா. ஆமா, அந்த பிள்ளை எத்தனை மாசமா இங்க இருக்கு, அப்பம்லாம் இவளுக்கு கண்ணு தெரியல போலுக்கு. மாப்பிள்ளைக்கு சரியா பொண்ணு அமையலையோ இல்லைன்னா வேற ஏதோ பிரச்சனையோ, யாருக்கு தெரியும்? உனக்கு ஒண்ணு தெரியுமா செல்வி, முதல்ல இந்த சுபாஷ் பைய தரகர என்னாச்சுக்கிட்டலாம் என் ஜாதகத்தை பார்க்கவே வரக்கூடாதுன்னு சண்டெல்லாம் போட்டான் தெரியுமா? அப்படியாக்கா? ஆமா செல்வி, நீ இங்க வீட்டுல இருந்தாலும் உனக்கு தெரியும், நீதான் நார்வேல இருக்கிய. அது சரிதான், இங்க இருக்கப்பட்ட எங்களுக்கு 4 பேர் சொல்லி எடுத்துதான் தெரியுது, உனக்கு மட்டும் எப்படி தெரியும்? இந்த கமலா எச்சிகையால கூட காக்காவை ஓட்ட மாட்டா, பிள்ளைக்கு எப்படிதான் சாப்பாடு கொடுப்பாளோ மாட்டாளோ. என்னக்கா இப்படி சொல்லுதியே? ஆமா, நல்லது கெட்டது விவரம் தெரியாத பிள்ளைல நம்ம மலரு ஏமாத்திரக்கூடாது பத்தியா செல்வி, அதனால நாம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பிள்ளைய பெத்து விட்டோம் பத்தியா. மலருக்கு இன்னும் பாஸ்போர்ட் எடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்க, அவன் இங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு அங்க வெளிநாட்டுல வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட போறான். ஏக்கா இப்படி எல்லாம் என் மருமகனை பத்தி குறை சொல்லாதீக்கா. மருமகனுக்கு சப்போர்ட் பண்ணி நல்லா தான் பேசுது செல்வி, இருந்தாலும் இங்க நடக்கப்பட்ட வீட்டு விஷயம் எல்லாத்தையும் அறிஞ்சவன் நாங்க தானே, அதனாலதான் உங்ககிட்ட சொல்லுதான். பொம்பளை பிள்ளைய பெத்தவ நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணுமா இல்லையா? ஏதோ பாரதி பாட்டி எங்களுக்கு நல்ல பழக்கமாச்சே, நீ எங்க கூட நல்லா பழகிட்டு இருந்தேல முன்னாடி, அந்த ஒரு நட்புல தான் உங்ககிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லுதான் பத்துக்க. அதான் சொல்லுதம்ல செல்வி, இந்த கமலா லேசுப்பட்ட ஆளெல்லாம் ஒண்ணும் கிடையாது. 20 ரூபாய்க்கு ஒரு 5-6 சாலை மீனை வாங்குவா, அந்தால கொஞ்சம் போல குழம்பு வச்சுக்கிட்டு அதையே 4 நாளைக்கு மாப்பிள்ளையும் பண்ணிட்டு வச்சு தின்னுபிடுவாவுல. மாவே அங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து சம்பாத்தியம் பண்ணி அக்கௌண்ட்ல அனுப்பி அனுப்பி விடுதான், ஆனா இவ செலவு பண்ண மாட்டாள. அதுவும் இல்லாம ஏற்கனவே கொஞ்சம் பேச்சு அடிபட்டு தெரியுமா, இந்த பையன் யாருடைய ஒரு பிள்ளைய லவ் பண்ணுதான்னு. அந்த சந்தேகம் தான் எங்களுக்கு. கஷ்டப்பட்ட குடும்பத்தில் உள்ள பிள்ளை, இந்த பிள்ளைய இங்க கல்யாணம் பண்ணி இப்ப யாருக்கு இங்க வச்சுவிட்டு நம்ம பாட்டுக்கு அங்க லவ் பண்ண பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைப்பாம்ல. அம்மையும் பதில் சொல்லி சமாளிச்ச மாதிரி இருக்கும், அவனும் அங்க நல்லபடியா வாழ்ந்த மாதிரி இருக்கும்ல. என்ன அப்படி திருத்திருன்னு விழிக்க, நாட்டு நடப்புல நடக்கிறது இப்படித்தான் சொல்லிட்டு இருக்கோம். பொம்பளை பிள்ளைய பெத்த நம்ம தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். மருமகன்ட்ட கொஞ்சம் பேசி எடுத்து சீக்கிரமா பிள்ளைக்கு பாஸ்போர்ட்டை எடுத்து அவன் கூட வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்க வழிய பாரு. இந்த கமலக்கா 1 ரூபா கூட செலவழிக்க மாட்டாவ பத்துக்க. அப்புறம் மருமவளையும் வெளிநாடு கூட்டிட்டு போறான்னு சொன்ன உடனே அங்கெல்லாம் செலவெல்லாம் பண்ணிவிட்டு ரூபாயெல்லாம் அனுப்ப மாட்டான்னு இவ வர வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பா. அதனால மருமவளை அங்க அனுப்பாம இங்கேயே கூட வச்சுக்கிடலாம்னு கூட நினைப்பா. கல்யாணம் பண்ணி 10-15 நாள்ல இங்க பொண்டாட்டி விட்டுட்டு போனா நல்லாவா இருக்கு செல்வி? ஊர் உலகத்துல இருக்கப்பட்டவள என்னென்னலாமோ பேசுவல்ல, அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது பத்தியா. அதுக்குதான் சொல்லுவேன், மவளை எப்படியாவது வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிரு. ஆமா செல்வி, கடனை உடனே வாங்கியது சீக்கிரமா பாஸ்போர்ட்டை எடுத்து மருமகன் கூட மவளையும் அனுப்பி வைக்க வழிய பாரு. ஏதோ நம்ம எல்லாரும் நல்லா பழகணுங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டோம். நாங்க சொன்னோம்னு வெளியே சொல்லிவிடாதம்மா. ஆமா செல்வி, அதுக்கப்புறம் கமலாக்காவை பத்தி நாங்க உங்ககிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்துட்டோம். குடும்பத்தை 2ஆ பிரிச்சுட்டாளுவா குவால் மூட்டியோன்னு எங்களுக்கு பேரை வாங்கி கொடுத்துறாதம்மா. சுபாஷ் பையா உங்க எல்லார்கிட்டையும் நல்ல பேசி எடுத்து சிரிச்சு எடுத்து இருக்கான் பத்தியா, அதை பாக்கிறதுக்கு இந்த கமலாவுக்கு பொறுக்கலையே.
என்னக்கா இப்படி சொல்லுதியா? ஆமா, நாங்களும் தான் பார்த்தோம்ல. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்வதி பாட்டிக்கிட்ட சுபாஷ் நல்லா சிரிச்சு சிரிச்சு கிண்டல் அடிச்சு பேசிட்டு கிடந்தான். அதை பார்த்துக்கிட்டு தானே கமலா உடனே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. ஏன் சம்பந்தக்கார வீட்டுக்கு மகன் மறுவீடுக்கு வந்திருக்கான். எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காவோ, நம்மளும் கூட நின்று விளம்புவோமேனு நிக்க வேண்டியதானே. இங்க பேசி சிரிச்சுட்டு இருக்கப்பட்டதை பார்க்க பொறுக்க முடியாம தானே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாவோ. ஆமா செல்வி, நாங்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நீ அங்கன உட்கார்ந்து இருந்தீல, உன்கிட்ட கண்ணை காட்டுறேன், உனக்கு புரியல. ஏக்கா அது அது நீங்க நாங்க சொன்னதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நடந்துக்க. உன் மவளையாக்கும் கெட்டி கொடுத்துருக்க. நீ தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் செல்வி. சரிக்கா. ஏன்னா நாமளே பாடுபட்டு கஷ்டப்பட்டு பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கோம். பிள்ளை வாழ்க்கை வம்பாயிடக்கூடாது பத்தியா, அதுக்குதான் சொல்லுதும் நீ கொஞ்சம் உஷாரா இருந்துக்க. ஆமா செல்வி, பார்வதி பாட்டி சூதுவாது தெரியாம வெகுளித்தனமா எல்லார்கிட்டையும் நல்லா பாடு பேசி சிரிச்சு எடுத்து இருப்பாவோ. நீ தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டோம் செல்வி. இனி உன் மவ வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. ஆமா, அவ ரெண்டு பேரும் என்கிட்ட சொன்னது சரியா தான் இருக்கும் போல. நாம பிள்ளை வாழ்க்கையில ஏமாந்தவளா இருந்துடக்கூடாது. நாம தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இவன் என்ன இங்க உட்கார்ந்துட்டு தன்னால எதையோ பேசிட்டு கிடக்கா? எது செல்வி? ஆமா, அந்த அக்கா சொன்ன மாதிரி நம்ம தான் உஷாரா இருக்கணும். இல்லன்னா நம்ம தலையில மிளகா அரைச்சிட்டு போயிருவோம். எடி மக்கா செல்வி, என்னத்துக்கு மக்கா இப்படி தனியா உட்கார்ந்து புலம்பிட்டு கிடக்கா? ஏம்மா, நான் ஒண்ணு யார்கிட்டயும் தனியா உட்கார்ந்து புலம்பல. நான் சும்மா எதையோ ஒண்ணு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். சரி மக்கா, காப்பி போட்டு தரட்டா? காப்பி எல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா. சரி மக்கா, நாளைக்கு காலையில பேரனையும் பேத்தியையும் நாரையல் துணி கடைக்கு கூட்டிட்டு போய் மறுவீடுக்கு துணிமணி எல்லாம் எடுத்து கொடுத்துருவோமா மக்கா? என்னமா சொல்லுதா பேட்டி? உனக்கு என்ன தெரியாமலா இருக்கு? மறுவீடுக்கு பிள்ளைகளுக்கு துணி எல்லாம் எடுத்து கொடுக்காண்டமா. நாளைக்கு மத்தியானம் போல பிள்ளைகளை கொண்டு விடுறதுக்கு கமலா வீட்டுக்கு போகணும்ல. காலையில போய் துணி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தோம்னு வச்சுக்க, அப்புறம் மத்தியானம் அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம்ல. ஏமா, அதெல்லாம் நாளைக்கெல்லாம் ஒண்ணும் போவாண்டா. இன்னும் ஒரு வாரம் இல்ல, 10 நாள் இங்கேயே நம்ம வீட்லயே இருக்கட்டும் ரெண்டு பேரும். இல்லம்மா, 10 நாள் கூட இல்ல. நமக்கு எப்போ அவங்க வீட்டுக்கு அனுப்பணும்னு தோணுதோ நம்ம அப்ப அனுப்பலாம். ஏடி, பிள்ளை மறுவீட்டுக்கு வந்திருக்காடி, அவளை திருப்பி மாமியார் வீட்டுக்கு நல்லபடியா அனுப்பி வைக்காண்டாமா. நீ என்னடான்னா பிள்ளை பாசத்துல ஒரு வாரம் இங்க இருக்கட்டும், இல்ல 10 நாள் இங்க இருக்கட்டும், இல்ல நமக்கு எப்ப தோணுதோ அப்ப அவ வீட்டுல கொண்டு போய் விடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏமா, நான் சொன்னது சரிதாம்மா. நமக்கு எப்ப தோணுதோ அப்ப நம்ம பிள்ளைகளை கொண்டு அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வருவோம். அது வரைக்கும் இங்கே இருக்கட்டும்மா. ஏடி, பிள்ளை மேல உள்ள பாசத்துல அப்படி சொல்லுத. பேரன் ஒரு வாரம் இங்க இருந்தான்னு வச்சுக்க, அப்புறம் மாமியார் வீட்டே இருந்துட்டான்னு சொல்ல மாட்டாவளாடி? ஏமா, நம்ம மலர் தானே மாமியார் வீட்லயே போய் இருக்க போறா? கூறு கட்டவளா, என்ன தடி பேசிட்டு கிடக்க? நீ தெரிஞ்சு பேசுதியா இல்லனா தெரியாம பேசுதியாடி? நம்ம பிள்ளை மாமியார் வீட்ல போய் நல்லபடியா வாழ்ந்தாலடி நமக்கு சந்தோஷம். பிள்ளைய அவ பாட்டுக்கு இங்கே வச்சிடலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கியோ? அம்மா, நான் சொன்னதை கேளுமா. அவ இங்கதான் இருப்பா. நமக்கு தோணும் போது அங்க கொண்டு விட்டா போதும். போட்டி என்ன தூர கூறு கட்டவ மாதிரி உட்கார்ந்து பாடு பேசிக்கிட்டு இருக்கா? ஆள பாரு, நாளைக்கு பிள்ளைய நல்லபடியா கொண்டு மறுபடியும் கொண்டு விட்டுட்டு வரணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இவன் என்னடான்னா இங்கே இருக்கட்டும், நினைக்கும் போது கொண்டு விட்டுட்டு வரலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேங்கம்மா. போட்டி என்ன தூர, இப்படி எல்லாம் நீ சொல்லதையெல்லாம் என்னால கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது. சரி, அப்ப கமலா மைனி என்னைக்கு உங்ககிட்ட சொன்னா ஒண்ணு சொன்னேன்ல என்கிட்ட, 3 பவுன் தங்க செயின் போடுதேன்னு. அதை கொண்டு போட்டுட்டு மவனையும் மருமகளையும் கூட்டிட்டு போட்டு. ஏமா கோவப்படுத? மைனி சொன்னதுதானே உங்ககிட்ட சொல்லுதேன். வாயை மூடிட்டு பேசாம இருந்து பாத்துக்க. ஏமா, சொன்னதுதானே செய்ய சொல்லுதேன். ஏடி, வாயை மூடிட்டு இருந்து பாத்துக்க. கமலா ஒரு நாளாவது நம்ம கிட்ட உங்க பிள்ளைக்கு இவ்வளவு நகை போடுங்க, இவ்வளவு பவுன் போடுங்கன்னு ஒரு நாளாவது நம்ம கிட்ட கேட்டிருப்பாளாடி? அவ தங்க மனசுக்காரிடி. அவள மாதிரி ஒரு சம்மந்திக்காரி கிடைக்கிறதுக்கு நீ தாண்டி கொடுத்து வச்சிருக்கணும். ஏமா, பிள்ளைக்கு அவங்க போடுதேன்னு சொன்னாங்கல்ல, அதத்தானே உங்ககிட்ட சொல்லுதேன். என்னமோ நான் வேணும்னே 3 பவுன் நகையை போடுங்கன்னு சொன்ன முதல்ல நீ பேசிக்கிட்டு இருக்க. சொல்லுவட்டி சொல்லுவ, வாய பேத்துறோம் பாத்துக்க. வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தப்பட்ட இந்த காலத்துல ஒரு போட்டு நகை கூட என்கிட்ட அவ கேட்கலடி. அப்படியாப்பட்ட தங்க மனசுக்காரியாக்கும் கமலா. யாமிட்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல மாதிரி தானே நீ பேசிக்கிட்டு இருந்த. இப்ப என்னடி உனக்கு திமிரு எடுத்து போச்சு? எவளாவது உன்கிட்ட என்னத்தையாவது சொல்லி கொடுத்தாவளாடி? ஆமா, அடுத்தவங்க சொல்லி கொடுத்தா எனக்கு எல்லா விஷயம் தெரியணுமாக்கும். என்ன விஷயம் உனக்கு தெரியும்? நீ பாட்டுக்கு நார்வேல கிடக்க, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணுமே ஒரு அக்கறை கூட இல்லாம இருந்த. நாமளாட்டி என் பேத்திக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்கேன். பேசாம இருமா. என்னமா உனக்கு மட்டும் தான் அக்கறை இருக்க மாதிரி பேசுத? பெத்த பிள்ளை, அவ மேல எனக்கு அக்கறை இருக்காதா? அக்கறை இருக்க மாதிரியாடி நீ பேசுத? பெத்த பிள்ளைக்கு கிடைச்சதுப்பட்ட நல்ல வாழ்க்கையை கெடுக்கலாம்ல பாத்துக்கிட்டு இருக்க. ஏமா, சும்மா இருமா. என்னையே குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாட்டி, நீ பேசுதெல்லாம் சரியில்லை. வாயை மூடிட்டு பேசாம இருந்துட்டு பாத்துக்க. இல்லன்னா நீ மரியாதையா இப்பவே உன் ஊருக்கு கிளம்பு. என் பேத்தி வாழ்க்கையை எனக்கு நல்லபடியா பாத்துக்கிட தெரியும்.
இல்லாத சம்பந்தம். எச்சு கையால கூட காக்காவை ஓட்ட மாட்டா அந்த கமலா. என் பிள்ளைக்கு நல்ல சோறு கொடுப்பாளா இல்லனா பட்னியா போட போறாளோ? எதுக்கு மயில அடிச்சா? வாய மூடி இருப்பதுங்க. பெத்த பிள்ளைன்னு பாக்கே. இந்நேரம் இவ்வளவு நேரமா நீ பேசுனதெல்லாம் வேற எவளாவது ஒருத்தி பேசி இருந்தாலும் வச்சிக்க. அவளை இந்நேரம் துவச்சு தொங்க விட்டுப்படி. என் பியாத்தி வாழ்க்கையை கெடுத்துறாத. நல்லா இருப்படி. இந்த கோணம் மட்டும் உன்கிட்ட இருந்து இன்னும் மாறவே இல்ல. அதனால தானே நீ உன் மாமியா வீட்ல போய் இருக்காம தனியா இருக்க. என் பியாத்திக்கு சொந்த பந்தம் மக்கா மனச எல்லாம் தேவடி. இந்த மூஞ்சிய வெட்டுற சோழியெல்லாம் ஏங்கிட்ட வச்சுக்கிறாத பத்துக்க. பாவம் என் மருமவன். அவருக்கு போய் ஒன்ன கெட்டி கொடுத்து அவர் வாழ்க்கைய நாசமாக்கிட்ட பாரு. என்ன சொல்லணும்? ஆமாமா, எல்லாரையும் விட்டு கடைசில என்ன மட்டும் குத்தம் சொல்லு. வாய மூடிடி. இவ்வளவு நேரமா நீ நல்லாவா பேசிட்டு இருந்த? ச்சே, இப்படியாப்பட்ட புத்தி உள்ளவன் தெரிஞ்சுதா இவ்வளவு நாளா நான் வீட்ல ஏத்தாம இருந்தேன். என் பேத்தி கல்யாணத்துல பெத்தவங்க இருக்கணும்னு நினைச்சிட்டு தான் இவளை வீட்டுக்குள்ளேயே ஏத்துனேன். இவெல்லாம் ஒரு நாளும் திருந்த மாட்டா. ஆமா, திருந்த மாட்டா. நீதான் ஒரு நாளும் திருந்த மாட்ட. எல்லாரும் சொல்லதையும் ஆன் சரின்னு கேட்டுக்கிட்டு கடைசியில பைத்தியக்காரியாவது நம்ம தான். இவளுக்கு பிள்ளை மேல பாசமா வேஷம். எங்கம்மா அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா? கமலாமா இனிதானே வருவாவோ? வரட்டும். நகையை வாங்கிட்டு தான் என் மவளை எப்படி நான் அனுப்பி வைப்பேன். யாரும் என்னை ஏமாத்த முடியாது. சூனியக்காரியா? ஆமாட்டி, உன்னை அப்படிதான் கூப்பிடணும். அதான் உனக்கு கரெக்டான பேரு. இங்க பாருமா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து சூனியக்காரின்னு சொல்லுவ? பெத்த பிள்ளைன்னு கூட உனக்கு நினைப்பு இல்லாம சூனியக்காரின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா? எடி, என் வாயை கிளறாத. பேசாம இருந்துருப்பதுக்க. ஆமா, நீ என்ன பார்த்து சூனியக்காரி அப்படி இப்படின்னு சொல்லுவ. நான் அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு பேசாம வாயை மூடிட்டு நிக்கணும். ஆமாட்டி, நீ வாயை மூடிட்டு தான் நிக்கணும். நாம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்ம பெத்த பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும். அவ போற இடத்துல நல்ல நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கப்பட்டவதான் பெத்த தாயி. ஆனா நீ உன் பிள்ளை வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நீயே காரணமா இருந்துருவ போல்கட்டி. அப்ப உன்னை பார்த்து சூனியக்காரின்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிட முடியும்? இங்க பாருமா, நீ கமலா மைனி அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. ஆனா பெத்த பிள்ளைக்கு நீ சப்போர்ட் பண்ண மாட்டேங்கம்மா. வாய மூடிட்டி. உன்கிட்ட நின்னுக்கிட்டு இப்படி பாடு பேசுறதுக்கும் சண்டை போடுறதுக்கெல்லாம் ஒண்ணு நான் வரல. எனக்கு இப்ப அதுக்கெல்லாம் நேரமும் இல்ல. உன்கிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா? ச்சே, நீ எப்படியும் போட்டி. எனக்கு அதை பத்தி தான் கவலையே இல்ல. ஆனா என் பேத்தி வாழ்க்கை அவ நல்லா இருக்கணும். அதுக்காக தான் என் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு இவ்வளவு நாளா இருக்கேன். இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் வருவாவோ. நீ இப்படி மூஞ்ச முழிச்சுக்கிட்டு ஒரு தினசா சுடிச்சுக்கிட்டு வீணா எதையாவது அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சு கேட்டி எல்லாரும் இருக்காவோன்னு கூட நான் பார்க்க மாட்டேன். எல்லாரும் முன்னாடியும் உன் வாயை உடைச்சிருவோம் பத்துக்க. அப்புறம் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லடி. நீனா அவ எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்படுவ. சாக்கிறத சொல்லிவிட்டேன். ஆமா, இங்க பாருமா, சும்மா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத. நான் பெத்தவளாக்கும். அதனால தானே உன்னை வீட்டுக்குள்ள இவ்வளவு நாளா விட்டு வச்சிருக்கேன். என் பிள்ளை அறிவுக்கும் அழகுக்கும் அவளுக்கு மாப்பிள்ளையாம கிடைக்க மாட்டான். இடி, பேத்திக்கு கல்யாணமே ஆயிட்டுடி. இப்ப என்னத்துக்கு அதை மட்டும் பேசிட்டு கிடக்க? ஆமா, நீதான் சும்மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாவோ, அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும், அப்படி இப்படின்னு புலம்பிட்டு கிடக்கல. வாய மூடிட்டி. இத பத்தி எல்லாம் நீ பேசாதன்னு உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கம்ல. பிள்ளைக்கு அறிவுக்கும் அழகுக்கும் மாப்பிள்ளையா கிடைக்க மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய. பெத்தவ தானே நீ. நீ ஒழுங்கான மாப்பிள்ளைய பாத்துருக்க வேண்டியதானே முதல்லயே. உன் பிள்ளைக்கு நீ மாப்பிள்ளை பார்த்தேல, அந்த லட்சணம் எங்களுக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சியோ? பேசாம வாயை மூடிட்டு போயிருப்பதுக்க. பேச வந்துட்டா பேச்சு. பிள்ளைக்கு மாப்பிள்ளை தர பார்த்தானா மாப்பிள்ளை தர. இன்னொரு நேரம் சொல்லுதையும் கேட்டுக்கட்டி அங்கன வந்து நின்னுகிட்டு வாயை திறந்து உன் இஷ்டத்துக்கு தினுசா பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க. அவ்வளவு அப்புறம் வாரியெல்லாம் பேசும் பாத்துக்க. வாயை மூடிட்டு வா. பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் கிட்ட ஆக போது. இப்ப வந்து நான் பேசுதா என் பிள்ளை அறிவுக்கும் அழகுக்கும் நான் மாப்பிள்ளை தரம் பார்த்திருப்பேன்லான்னு. அப்படியே மாப்பிள்ளை தரம் பார்த்துட்டாலும் போதுமே. எங்க அம்மையே என்ன மதிக்க மாட்டேக்கா. அப்புறம் எப்படி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் என்ன மதிப்பாவோ? பேசிக்கிடலாம். சரி, என்ன இருந்தாலும் மாப்பிள்ளைக்கு அம்மா என் மவளுக்கு இன்னைக்கு செய்யு போடாம என் மவளை நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வைக்க மாட்டோம்ல. பொண்ணை கெட்டி கொடுத்தா எல்லாத்துக்கும் அடங்கி போகணும்னு ஒண்ணு அவசியம் இல்ல. நம்மளும் கொஞ்சம் உஷாரா இருப்போம். நம்மள நகைய போட சொன்னோம். கமலா மீனி தானே சொன்னாவோ, என் மருமவளுக்கு நான் தாலி கொடி 3 பவுன்ல போடுவேன் அப்படி இப்படின்னு சொன்னாவோ. சொன்னவாக காப்பாத்தணும்ல. அதத்தான் சொல்லுது எங்க அம்மைக்கு புரிய மாட்டேக்கு. வாங்க மக்கா, எல்லாரும் வாங்க உட்காருங்க. பாட்டியா, எங்களெல்லாம் நீங்க வாங்க வாங்கன்னு அழைக்கணும்னு நாங்கெல்லாம் ஒண்ணும் கவலைப்பட மாட்டோம். ஏன்னா இது நம்ம வீடுல. ஆமா மக்கா, இது நம்ம வீடு தானே. வாங்க உட்காருங்க. ஆமா பாட்டியா, நம்ம வீடு தான். நாங்க கவலைப்பட மாட்டோம். ஆனா மாமியார், புது மாமியார் இருக்கவுள்ள கமலாக்கா, அவங்கதான். என்ன கீதா, நான் என்னமோ யார் மேல கோவப்பட்ட மாதிரி பேசிட்டு இருக்க? அக்கா அமைதி இருங்க. நீ மாமியார் கிட்ட காட்டாண்டமா? ஆட நீ வேற பேசாம இருமா.
ஏ பாட்டியே நீங்க எது நினைச்சுக்கிடாதியா, அவ சும்மா கிண்டல் அடிக்க. ஆமா கமலா, நம்ம கீதாவை பத்தி நமக்கு தெரியாமல இருக்கு. வாங்க மக்களே எல்லாரும் உட்காருங்க. நீங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க பாட்டியோ. ஆனா சம்மந்தி அம்மாவை அழைக்கிறதுக்கு சம்மந்தி அம்மாவை காணலையே. மக்கா சின்ன பொண்ணு, அது வேற ஒண்ணு இல்ல. நீங்க எல்லாரும் வேற இல்ல, அதான் வந்த உடனே சூடா காப்பியை குடிப்பீங்கன்னு காப்பி போட்டுட்டு இருக்கா பாத்துக்க. ஏ பாட்டியே, நாங்க எல்லாரும் வீட்டுல காப்பியை குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு தான் வாரோம். நல்ல நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு மாப்பிள்ளையும் கூட்டிட்டு போக வேண்டாமா? அது சரிதான் மக்கா, நல்ல நேரம் முடியறதுக்கு தான் நேரம் இருக்குல்ல. சரி மக்கா, முதல்ல எல்லாரும் உட்காருங்க. அட என்ன மக்கா எல்லாரும் இப்படி கீழே உட்கார்ந்துட்டியா? கட்டில் மேல ஏறி உட்காருங்க. பாட்டியா சும்மா இருங்க, நம்ம வீடு தானே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்படி தரையில உட்கார்ந்து எதிர்ச்சாதான் நல்லா இருக்கும் பாத்துருங்க. நாங்க இங்கே உட்கார்ந்துக்கிட்டுதான். அதுக்கு இல்ல மக்கா, நீங்க கட்டில ஏறி உட்காருங்களா. ஏ பாட்டியோ, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கமலாக்கா நல்ல கட்டில உட்கார்ந்த மாதிரி தான் உட்கார்ந்துருக்காவோ. என்ன மக்கா இப்படி சொல்லுதா, எல்லாரும் கீழே உட்கார்ந்துருக்கீங்க. ஆட நீங்க வேற பாட்டியோ, இங்க பாருங்க கமலாக்கா என் மடியில உட்கார்ந்துருக்காவோ. அட ஆமா, நம்ம சின்ன பொண்ணு மடியில உட்கார்ந்திருக்கோம். என்ன சின்ன பொண்ணு இதெல்லாம்? நான் என்ன சின்ன பிள்ளையா, பெரிய மனுஷியாகும். என்னதுக்கு இப்படி மடியில உட்கார்ந்து வச்சிருக்க? நல்லா சொல்லியக்கா, நானும் அவங்கள மடியில தூக்கி வச்சேன். நீங்க தான் உட்காருங்கன்னு பார்வதி பாட்டி சொன்ன உடனே டபக்குன்னு என் மடியில வந்து உட்கார்ந்தீங்க. சின்ன பொண்ணு, அதே எப்படி நான் உன் மடியில வந்து உட்காருவேன்? நான் கீழே உட்கார்ந்தேன். ஏக்கா உண்மையிலேயே நான் உங்களை மடியில தூக்கி வைக்கலக்கா, நீங்க தான்க்கா உட்கார்ந்தியே என் மடியில. சரி, நம்ம கமலாக்கா ஆசைப்படுதா அவளைன்னு மடியில உட்கார்ந்து வச்சிருக்கா சின்ன பொண்ணு. அதுக்கு எதுக்குக்கா இப்படி கோவப்படுதிய? சும்மா இருக்கீதா? நான் என்ன சின்ன பிள்ளையா? மவனை கட்டி கொடுத்து மாமியார் ஆயாச்சு. இது மாமியார் ஆயிட்டிய, சம்மந்தி வீட்டுக்கு வந்திருக்கிய. இப்படி தரையில உட்கார சொல்லுதா அவளன்னு கோவப்படுறதுக்கு இல்ல, சும்மா சின்ன பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கிய. பார்வதி பாட்டி உட்காருங்கன்னு சொன்ன உடனே சோபாவை எங்க சேருங்கன்னு கேட்கறதுக்கு இல்ல, சின்ன பொண்ணு மடியில வந்து உட்கார்ந்துகிட்டு நான் எங்க உட்கார்ந்து யாது உட்கார்ந்தேன்னு சின்ன பொண்ணுகிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிய. எம்மா தாய்மார்களே, உங்ககிட்ட எல்லாம் இப்ப எனக்கு பதில் சொல்லதுக்கு ஆவியும் இல்ல சீவனும் இல்லம்மா. எம்மாடி எல்லாரும் இருங்க, இப்ப வரேனா? சரி பாட்டியா, நாங்க எங்களுக்குள்ள பாட்டு பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்க போயிட்டு வாங்க. பாத்தேலக்கா, கீதாவும் சின்ன பொண்ணு என்ன போட்டு எப்படி கிண்டல் பண்ணதாவோன்னு. ஏ சின்ன பொண்ணு சும்மா இரு சின்ன பொண்ணு. இக்க நான் என்னக்கா பண்ணேன்? நானாக்கா என் மடியில தூக்கி வச்சேன். அந்த அக்கா தெரியாதனமா வந்து உட்கார்ந்துட்டாவோ, என்னமோ என் மேல குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்காவோ. சரி பேச்ச விடு சின்ன பொண்ணு, நான் தான் தெரியாதனமா உன் மடியில வந்து உட்கார்ந்துட்டேன். அப்படி வாங்க வலிக்கு. நான் ஒரு காலமும் பொய்யே சொல்ல மாட்டேன்க்கா. சின்ன பொண்ணு, இந்த செல்விக்கு அறிவே கிடையாது பத்தியா. நம்ம எல்லாரும் வாரோம்னு தெரியுதுல்ல, ஏன் காப்பியை போட்டுக்கிடலாம் தான். ஒரு எட்டு வந்து நம்ம எல்லாரையும் வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிடலாம்ல. ஆமாக்கா, நானும் அதைத்தான் நினைச்ச மாதிரிங்க. நம்ம என்ன 10-50 பேரா வர போறோம், எல்லாருக்கும் சேர்த்து காப்பி போடுறதுக்கு. வந்திருக்கிறது 4 பேரு. 4 பேருக்கு 10 நிமிஷத்துல காப்பி போட முடியாதா? ஒரு எட்டு வந்து வாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா என்னவா? சரி விடு, நம்ம கமலா காதுல விழுந்துற போது அப்புறம் அவ அதுக்கும் வருத்தப்படுவாள்ல. ஆமாக்கா, நானும் அதனாலதான் ஒன்னும் சொல்லாம பேசாம உட்கார்ந்துருக்கேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, என்ன புது மாமியாருக்கு முகத்துல ஒரு கலையே இல்ல? என்ன கீதா? ஆமாக்கா, நானும் வீட்ல இருந்து வரும்போதே பாத்துக்கிட்டு தானே வாரேன். ஏன் கமலாக்கா உங்க முகத்துல ஒரு கலையே இல்ல? இதோ கவலையோட இருக்க மாதிரி இருக்கு. ஏ சின்ன பொண்ணு, இப்பதானே கல்யாண வீடு மறுவீடு வேலைன்னு நிறைய வேலையை பார்த்திருப்பாள்ல, அதனாலதான் அப்படி இருப்பாளா இருக்கும். என்னக்கா இப்படி சொல்லுதியா? கமலாக்கா என்ன ஒத்தையிலேயே கல்யாண வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்தாவோ? நம்ம எல்லாரும் சேர்ந்துதானே பார்த்தோம். ஆமா சின்ன பொண்ணு, அப்படி சொல்லு. நம்ம எல்லாரும் சேர்ந்துதானே கல்யாண வேலை மறுவீடு வேலைன்னு எல்லாத்தையும் இழுத்து போட்டு பார்த்திருக்கோம். நம்ம மட்டும் எப்படி சிரிச்ச மாதிரி புன்னகையோட உட்கார்ந்துருக்கோம். ஆனா கமலாக்கா மட்டும் என்னன்னே தெரியலையே, ஒரு மாதிரி கலையளந்து போயில உட்கார்ந்துருக்காவோ. எம்மா தாய்மார்களே, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஏக்கா ஒண்ணு இல்லன்னு சொல்லும் போதே ஏதோ ஒண்ணு மனசுல இருக்க மாதிரிலாம் இருக்கு. அவ பாட்டுக்கு பேசாம தானே உட்கார்ந்துருக்கா, சும்மா அவளையே போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காதிய. ஏக்க நாங்க ஒண்ணு கிண்டல் பண்ணலக்கா, மாமியார் நல்லா சிரிச்ச முகமா இருக்க வேண்டியதுன்னு உம்மனு ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்காவல்ல, அதுக்கு தானே கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமா கமலா, நானே உங்ககிட்ட கேட்கணும்னு தான் இருக்கேன். ஆமா, ஏன் இப்படி ஒரு மாதிரி அமைதியா உட்கார்ந்துருக்க? நல்லா சிரிச்ச முகமா இருக்க வேண்டியதானே? ஏக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. ஏக்கா சொல்லுங்கக்கா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக்கா? ஆனா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, லேசா தலைவலிக்க மாதிரி இருக்கு பாத்துக்க, அதனாலதான். என்னத்தை சொன்னீங்க, தலைவலியா? மர்மம் வந்துட்டான்ல, கேட்கப்பட்ட கேள்விக்கு கரெக்டா பதில சொல்லுங்க. ஆமா கமலாக்கா, எங்க கிட்டதான் ஒண்ணு இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப உங்க மருமக கேக்கா என்னன்னு பதில சொல்லுங்க. என்னத்தை சொல்லுவீங்க? தலைவலியா? சூடா காபி போட்டு தரட்டுமா, இல்லனா தலைவலி மாத்திரை தரட்டுமா? அப்பா பாப்பா, மாமியாருக்கு மேல மருமகளுக்கு என்ன பாசம் அக்கறை. ஆமா இருக்காதா பின்ன? மருமகள அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. பாத்திய சின்ன பொண்ணு, இவ்வளவு நேரமா முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு கலையளந்து போய் இருந்தாவோ, இப்ப மருமக கேட்ட கேள்விக்கு பதில எப்படி சொல்லுதாவன்னு பாரு, நல்ல சிரிச்சுக்கிட்டே. ஆமா, மருமகளை பார்த்த உடனே தானே கமலாவுக்கு முகத்துல சந்தோஷ கலை தாண்டவம் ஆடுது. அப்ப சரிதான். பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தேன், நீ வருவாய் என. சும்மா இரு சின்ன பொண்ணு, பூத்து பூத்து புன்னகை சேர்த்து வைத்தேன், நீ வருவாய் என. சின்ன பொண்ணு கீதா, நேரத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல அளவு
சும்மா இருங்கடே, சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. ஏதே எல்லாரும் வாங்க. ஏக்கா எல்லாரும் வாங்கக்கா. ஏய் அப்பா, எப்படி வரவேற்கா? என்ன பணிவு, என்ன பணிவு. வரமக்கா எல்லாரும் தானே உட்கார்ந்திருக்கோம். மருமோள என் மவன எங்கம்மா? ஏதே அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சுபாஷ் மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வெளிய ஆள காணவே இல்லையே. மாமியார் வீட்டுல சரியான கவனிப்பு போலுக்க. ஆமாக்கா, நாம எல்லாரும் வந்திருக்கோம், வாங்கன்னு ஒரு வார்த்தை கூட அவன் கேட்க வரல பாருங்க. சரி மருமோள, நீயும் போய் ரெடி ஆயிட்டு வா. நல்ல நேரத்துல நம்ம வீட்டுக்கு போகணும்ல. இது நான் ரெடி ஆயிட்டேன் தே. ரெடி ஆயிட்டியா? போ மருமோள, போய் பட்டு சேலையை மாத்திட்டு வா. இது பட்டு சாரி மாத்தியாச்சு. இதை உடுத்திட்டு தான் நான் வர போறேன் நம்ம வீட்டுக்கு. கத்தரிப்பு கலர்ல மாமியாருக்கு தலைக்கு மேட்சா பட்டு உடுத்திருக்காள மருமவா. ஆமா மருமோள, மறுவீடுக்கு புது பட்டு சாரி எல்லாம் உடுத்தணும். அதை உடுத்திட்டு வாயா. ஏதே அது வந்து என்ன மலரு, போமக்கா உங்க மாமியார் சொன்ன மாதிரி போய் புது பட்டு சாரியை உடுத்திட்டு வா. மறுவீடுக்கு வாங்கி வச்சிருப்பாங்கல்ல. ஏதே அது வந்து மறுவீடுக்கு பட்டு சாரி எல்லாம் ஒண்ணு வாங்கல. என்ன மக்கா சொல்லுத? பட்டு சாரி எல்லாம் எடுக்கலையா? மறுவீடுக்கு பட்டு சாரி எடுக்கலையா? அதானே செல்வி 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தால மக்கா, மறுவீடுக்கு துணிமணி எல்லாம் எடுக்க போகணும்னு. ஆமத்தே, 2 நாளைக்கு முன்னாடியே துணி எடுக்க போறான்னு நாங்க கிளம்பணும். ஆனா மலரு என்ன ஆனான்னு இழுக்க, என்னன்னு பதில் சொல்லு. அது வந்து இவங்கதான் பட்டு சாரி எல்லாம் ஒண்ணு வாங்க வேண்டாம், ஏற்கனவே நிறைய பட்டு சாரி இருக்குல்ல, அதே உடுத்திட்டா போதும்னு சொன்னாங்க. இவங்களா? யாரு இவங்க? சின்ன பொண்ணு, நீ சரியான டியூப் லைட். என்னக்கா இவங்கன்னு சொன்னல, அதத்தானே யாருன்னு கேட்டேன். நீ உன் வீட்டுக்காரர் அத்தா அத்தான்னு கூப்பிட்டு இருக்கல, அதே மாதிரிதான் மலரு அவன் மாப்பிள்ள சுபாஷ் தான் இவங்க அவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓஹோ, அப்ப இவங்க அவங்களா? ஆமா சின்ன பொண்ணு, அமைதியா மலர் என்ன சொல்லுதான்னு கேளு. கேட்டுருவோம். என்ன மலரு சொல்லுதா? சுபாஷ் பட்டு சாரி எடுக்காண்டான்னு சொன்னானா? ஆமாத்தே, பட்டு சாரி நிறைய இருக்குல்ல, அதுல இருந்து ஒன்னு எடுத்து உடுத்திக்க, இப்ப புது பட்டு சாரி எல்லாம் ஒண்ணு வாங்க வேண்டாம்னு சொன்னாங்க. அதனாலதான் அதான் நான் பார்த்தேன். இந்த வயலட் கலர் பட்டு சேலை நம்ம நிச்சாமலத்துக்குன்னு ஒரு 5-6 பட்டு சேலை எடுத்தோம்ல, அதுல ஒண்ணுல இது. ஏமா வாமா, எத்தே வாங்க தே, எக்கா வாங்க. வரிசையா வாங்க போட்டாச்சு. எத்தே எம்மா எக்கா வாங்கன்னு. பரவாயில்ல. இவன் என்ன கல்யாண பட்டு வேட்டி அப்படியே உடுத்தி இருக்கான். ஏல, உனக்கும் மறுவீடுக்கு துணி எதுவும் எடுக்கலையல? ஏம்மா சும்மா கல்யாணத்துக்கே அவ்வளவு செலவாயிட்டு, இப்ப போய் மறுவீடுக்கு துணி அதுக்கு இதுக்குன்னு எடுத்துட்டு இருக்க முடியுமாமா? இப்ப திரும்பவும் அதே மாதிரி பட்டு வெஸ்ட் சட்டை தான் எடுப்பாங்க. என்னத்துக்கு தேவையில்லாத போட்டு செலவுன்னு தான் நான் பேசாம இதையே உடுத்திக்கிட்டோமா. சிக்கனமா இருக்கணும்னு நீதானமா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா. ஏற்கனவே நிச்சயதார்த்தம் கல்யாணம்னு நிறைய துணிமணி எல்லாம் வாங்கிட்டோம். அப்புறம் திரும்ப என்னத்துக்கு மறுவெடுக்குன்னு ஒரு செலவு, அதனாலதாம்மா வேண்டாம்னு சொல்லிட்டேன். என் மவனை பத்தியக்கா சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போலுக்கு. இவன் தான் துணியெல்லாம் ஒண்ணு எடுக்காண்டாம்னு சொன்னா பார்வதி பாட்டிக்கும் செல்விக்குமாக்கா தெரியாது. நீ சொல்லதும் சரிதான் கமலா. என்னம்மா அமைதியா இருக்க? நீதானமா சிக்கனமா இருக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்க. இப்போ இதுவும் நம்ம வீடு தானே, நம்ம குடும்பம் தானே, அதனாலதான் எதுக்கு தேவையில்லாம செலவை இழுத்து விடுவானேன்னு தான் சிக்கனமா இருக்கட்டுமேன்னா ஏற்கனவே இருந்த ட்ரெஸ் எடுத்து நாங்க உடுத்திக்கிட்டோம்மா. பாட்டியா சின்ன பொண்ணு, இப்படி ஒரு மருமகன் கிடைக்க செல்வி அக்காவும் பார்வதி பாட்டியும் கொடுத்து வச்சிருக்காவோ. ஆமாக்கா, மாமியார் வீட்டுக்கு செலவை இழுத்து விட கூடாதுன்னு எவ்வளவு தங்கமான மனசுள்ள மருமகனா இருக்கான் இந்த சுபாஷ். ஆமா சின்ன பொண்ணு, சுபாஷுக்கு என்ன தங்கமான மனசு பாத்தியா? இந்த கூறுகட்ட பையதான் சொல்லுதாம்னா அதையும் கேட்டுக்கிட்டு ஒரு செலவும் பண்ணாம இருந்துட்டாவல. ஒரு மருமகளுக்கு மவளுக்கும் மருமகளுக்கும் நல்ல துணி எடுத்து கொடுக்கணும்னு இவங்களுக்கு தெரியாதா? லட்சுமியும் சங்கரியக்காவும் சொன்னது கரெக்டா தானே போச்சு. இவ்வளவு என் மவனை அவ பக்கமா இழுத்துறவ போலுக்க. நாம தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இப்ப இத பத்தி நம்ம ஏதாவது ஒண்ணு கேட்டோம்னா அப்புறம் அவ நல்லவளாயிருவா, நான் பொல்லாதவளாயிருவேன். எதுக்கு தேவையில்லாம நேரம் வரும்போது எல்லாத்தையும் கேட்டுக்கிட வேண்டியதான். என்ன கமலாக்கா அதுக்குள்ள எந்திரிச்சிட்டியா? என்ன இங்க உட்கார்ந்து என்ன பண்ண போறோம்? நேரம் ஆகுது இல்ல, நேரத்தோட நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்ல. மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு கமலாக்கா என்ன ஆர்வமா இருக்காவோ. ஆமா, பின்ன கமலாக்கா என்ன சொன்னாவோ முன்னாடியே, மருமவளை என் மவ மாதிரி நான் உள்ளங்கையில வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குவேன்ல சொன்னாவோ. ஏக்கா கிளம்புவோமாக்கா, நல்ல நேரம் முடியதுக்குள்ள வீட்டுக்கு போயிருவோம். சரி கமலா. ஆச்சி நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாமக்கா, நல்ல சந்தோஷமா நல்ல பிள்ளையா இருக்கணும் என்ன. சரி ஆச்சி. என்ன அந்த மலரு போயிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே நிக்கா, அழாண்டமா. அதானே வாய்க்கிலேயே சொன்ன அந்த கமலா 3 பவுண்ட்ல செயினை போடுதேன்னு இப்போ வெறும் கையை நீட்டிட்டு வந்திருக்கா. இவ வீட்டுக்கெல்லாம் என் மவ போறது எனக்கு விருப்பமே இல்ல. என் பிள்ளைய எப்படி இவ ஏமாத்தி விடுவா. என்னக்கு இதா கூப்பிட்டியா? ஏக்கா உங்களை இல்லக்கா, கமலாக்காவை கூப்பிட்டேன். இப்படி கூப்பிட்டேன்னா கமலா எப்படி திரும்பி பாப்பா? ஏ கமலா. என்னக்கா? கீதா எதுக்கோ ஒண்ணு கூப்பிடுதா பாரு. என்ன கீதா? எக்கா
மருமவளை பார்த்த சந்தோஷத்துல அப்படியே மலைச்சு போய் நிக்காதியா. மருமவளுக்குன்னு ஆசையா செயினை வாங்கிட்டு வந்தேல்ல, அதை போட்டு விடலையா? அட ஆமா பத்தியா, மறந்தே போயிட்டேன். ஆமா, மருமோளை பார்த்த சந்தோஷத்துல அப்படியே மதிமயங்கி போய் நிக்கிய. பின்ன மறக்க தானே செய்விய. சீக்கிரமா எடுத்து நகைய கழுத்துல மாட்டி விடுங்க. லட்சுமி, ஏன் லட்சுமி? ஏக்கா இங்கதான் நிக்க, வாங்க. என்ன லட்சுமி, மறுபடிக்கு எல்லாரும் வந்துட்டாங்களா? ஆமாக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த தெருக்காரவிய எல்லாரும் வீட்டுக்குள்ள போனாவோ. அப்படின்னு அந்த தெருக்காரவியால மட்டும்தான் கூப்பிட்டுருக்காவளோ? பக்கத்து தெருலாம் கூப்பிடலையா? இல்லக்கா, கூப்பிட்டு இருந்தாவன்னா நம்மளையும் கூப்பிட்டுருப்பாவுல்ல. ஆமா பத்தியா, நம்மளையும் கூப்பிட்டுருப்பாவல. சரி, செல்வி இன்னும் இருக்கானா என்ன? ஆமாக்கா, செல்வியும் வீட்டுக்குள்ளதான் இருக்கா. நம்ம செல்வி கிட்ட சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டோம். ஆனா அவ நம்பினாளா இல்லையான்னு தெரியலையே. அம்மா, பக்கத்து தெருக்காரியே 2 பேரும் இங்க வந்து நிக்காவோ? விஷயம் இல்லாம இங்க வந்து நிக்க மாட்டாவல. லட்சுமி, நாம நினைச்ச மாதிரி ஒரு அணக்கமும் இல்ல பத்தியா. ஆமாக்கா, ஒரு கீச்சி மூச்சின்னு ஒரு சத்தம் கூட இல்லையாக்கா. என்னது கீச்சி மூச்சின்னு சத்தம் கூட கேட்கலையா? என்னத்தை போட்டு பேசிட்டு கிடக்காளுவா? ஏக்கா, நம்ம செல்வி அக்கா கிட்ட கரெக்டா தானே சொல்லி கொடுத்தோம். ஆமா, அவகிட்ட விடாவறிய எல்லாத்தையும் எடுத்து சொன்னமே. எல்லாத்தையும் விழாவறியே எடுத்து சொல்லியுமாக்கா, ஒரு சண்டை ஒரு சின்ன பிரச்சனை கூட வரல. என்னது, ஒரு சின்ன சண்டை சின்ன பிரச்சனை கூட வரலையா? சே, இன்னும் ஒரு 5-6 நம்ம எடுத்து விட்டுருக்கணுமோ? இந்த செல்வி சரியான மரமண்டையா இருப்பா போலுக்கு. ஆமாக்கா, சரியான பைத்தியமா இருப்பா போலுக்கு. நம்ம எவ்வளவு ஆனா அவகிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்தோம். ஆனா ஒரு பிரச்சனை கூட வரலையேக்கா. பேசாம செல்வி கிட்ட சொல்லதுக்கு பதிலா பார்வதி பாட்டி கிட்ட இன்னும் கொஞ்சம் நம்ம ஏத்தி விட்டுருக்கலாம். அந்த கிளவியாவது சண்டையை போட்டிருப்பாவோ. அடி பாவிகளா, வீட்டுக்குள்ள போய் சோத்தையும் தின்னுபிட்டு அவகிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கியலா? இது அநியாயமாச்சே, இது உலக மகா அநியாயமாச்சே. இந்த பார்வதி என்ன வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டா. ஆனாலும் சரி, ஏதாவது வீட்டுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை ஏதாவது வரும் அப்படின்னு நானும் வெளியே உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இவளும் 2 பேரும் வீட்டுக்குள்ள போய் நல்ல மூக்கு முட்டை தின்னுபிட்டு செல்விக்கிட்ட ஏதோ இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லிட்டு வந்திருக்காளுவா. கேட்டாடி, 2 பேரும் நல்ல பலத்த ஆளுகள் தான். இது அநியாயம், அக்கிரமம். எந்த ஊர்லயாவது இப்படி நடக்குமா? இருங்கடி இருங்க. சீக்கிரமா எடுத்து நகைய கழுத்துல மாட்டி விடுங்க. ஏற்கனவே சொன்னோம்லாட்டி. எடி, எல்லாரும் இங்க நிக்காவ பத்துக்க. உன் முகரக்கட்டைய சாதாரணமா வச்சுக்கிட்டு நில்லு. என்ன ஆச்சு? அது ஒண்ணு இல்லமக்கா, நீ மாப்பிள்ளை வீட்டுக்கு போறேல்ல, அதான் உங்க அம்மைக்கு மனசுக்கு சங்கடமா இருக்கான். இருக்காதா பின்ன செல்வி அக்காவுக்கு? ஒத்தைக்கு ஒரு மவளை கல்யாணம் பண்ணி கொடுக்காவோ, பின்ன வருத்தம் இருக்காதா என்ன? ஆமா கீதா, என் மவளுக்கும் சங்கடம் இருக்கும்ல. இக்க சங்கடத்தையெல்லாம் விடுங்க. மவளை என்ன மலேசியாவிலேயே கட்டி கொடுத்துருக்கியா? இங்க இருக்க 2வது வீடு தானே. ஏக்கா, 2வது வீடுனாலும் பிள்ளைய கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புதாவோ. அப்போ பெத்தவங்களுக்கு சங்கடம் இருக்க தானே செய்யும். நீ சொல்லதும் சரிதான் சின்ன பொண்ணு. பெத்தவங்களுக்கு பிள்ளைய கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பும்போது சங்கடமா தான் இருக்கும். என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எங்க அம்மாவும் அப்பாவும் என்ன சங்கடப்பட்டாவோ தெரியுமா? எங்க அம்மா கண்ணீரை வடிச்சு கதறினாவோ. நாங்க போகப்பட்ட காருக்கு பின்னாடியே வந்தாவோ தெரியுமா சின்ன பொண்ணு? என்னது, காருக்கு பின்னாடியே உங்க அம்மா வந்தாவடா? ஏக்கா, நீங்க என்கிட்ட சொல்லும் போது என்னமோ உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் உங்களை தண்ணி தெளிச்சு விட்டுட்டாவோன்னு சொன்னீங்க. மத்தவங்க விஷயம் எல்லாத்தையும் இவன் மறந்துடுவா. நம்ம விஷயத்தை மட்டும் ஒண்ணு விடாம ஞாபகம் வச்சிருப்பா. சொல்லுங்க கீதாக்கா. சின்ன பண்ணே, அது அப்படி இல்ல சின்ன பண்ணே. எங்க அம்மாவினுடைய கண்களின் ஓரம் தண்ணீர் வழிய வழிய என்ன வழி அனுப்பி வச்சாவோன்னு வாங்கிட்டு சொன்னேன் சின்ன பண்ணே. ஏக்கா, என்னத்த சொன்னாலும் நீங்க சமாளிச்சிருதே பத்தியலா? என்ன சின்ன பண்ணே, உண்மையை சொன்னதை போய் நீ சமாளிக்கன்னு சொல்லிட்டு இருக்கா? ஏக்கா, பப்ளிக்கா இருக்கு, நம்ம அப்புறமா பேசிக்கிடுவோம் என்ன? ஏய் அம்மா, இவ ஏன் பேச்ச விட்டா சரிதான். அட என்ன புது மாமியாரா, நாங்க பாட்டு பேசிக்கிட்டு நிக்கவே வாயை பார்த்துக்கிட்டு இருக்கியா? போங்க, உங்க மருமகளுக்கு போய் செயினை போட்டு நம்ம வீட்டை கூட்டிட்டு போவோம். போங்கக்கா. இக்க டப்பாவை கொண்டாங்க, செயினை போய் உங்க மருமகளுக்கு போட்டு விடுங்க. வெத்து டப்பாவை நான் என்ன தூக்கிட்டா போயிட போறேன்? சரி போ கமலா, நல்ல நேரத்துல நம்ம வீட்டுக்கு பிள்ளைல கூட்டிட்டு போகணும்ல. ஏக்கா, செயினை மவன்ட்ட கொடுத்து போட சொல்லுவாக்கா. என் மவன் தான் தாலியை கட்டியாச்சுல, நீங்க போட்டு விடுங்க மருமகளுக்கு செய்யன. அப்படியேக்கா சொல்லுதியே? ஆமா கமலா, நீ போட்டு விடு, மாமியார் தானே. சரிக்கா. ஏக்கா, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே போட்டு விடுங்க. இப்பதான் மாமியார் முகத்துல கலையே வந்திருக்கு. என்னமா இது? ஏல, நான் ஏற்கனவே சொன்னோம்ல மருமகளுக்கு 3 பவுன்ல செயின் போடுவேன்னு, அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அடடி, தங்க செயின், அது 3 பவுன் தங்க செயின். நல்ல வேளை வாங்கிட்டு வந்துட்டாவோ, இல்லன்னா என் மவள அங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்பி இருக்க மாட்டோம்ல. ஏக்கா, காலத்துல போட்டு விடுங்கக்கா. ஏ கமலா, இப்ப செயின் எல்லாம் எதுக்குமா? ஏமா சும்மா இருமா. ஏடி, வாயை மூடிட்டு பேசாம இருந்துருப்பதுக்க. செயின் போடப்பட்டவளையும் வேண்டாம்னு சொல்லிடுவோம் உங்களுக்கு. அது வந்து பாட்டியோ, நான் என் மருமகளுக்கு 3 பவுன்ல செயின் போடுவேன்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லி வச்சிருந்தோம்ல. நான் சொன்ன வாக்க காப்பாத்தணும்ல. அதுக்குள்ள கமலா, இப்ப கல்யாண செலவே நிறைய வந்திருக்கும்ல. இப்ப போய் தங்க விக்கிற விலைக்கு 3 பவுன்ல செயினை வர வாங்கிட்டு வந்திருக்கிய. அதுக்குதான் கேட்டேன் பாத்துக்க. ஆமா, என்னமோ எங்க அம்மா
நம்ம தான் செலவு பண்ணி செயின் வாங்கி போடுற மாதிரி தான் பேசுவா. ஏ பாட்டியா, ஏன் மருமகளுக்கு நான் செய்யாம யார் செய்ய போறா? மாமியாருக்கு நல்ல தைரியமான பேச்ச பாரா. பின்ன புது மாமியாராச்சா? அப்படிதான். நல்ல கொக்கிய மாட்டி விடுக்காமலா? சரிக்கா. அப்பாடா, செயினை கழுத்துல மாட்டி விட்டுட்டா. எங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு கையோட எடுத்துட்டு போயிருவாளோன்னு நினைச்சேன். மருமகளா, உனக்கு இந்த செயின் பிடிச்சிருக்காமா? உங்களுக்கு பிடிச்சதுனத்தே இந்த செயினை எடுத்தீங்க. அப்ப எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏய் அப்பா பாப்பா, மாமியாருக்கு மருமகளுக்கு என்ன ஒத்துமை, என்ன ஒத்துமை. சரி கமலா, நல்ல நேரம் முடிய போதுல, சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்புவோமா? சரிக்கா. பாட்டியா, அப்ப நாங்க போயிட்டு வரட்டுமா? மைனியா, நாங்க போயிட்டு வரட்டுமா? செல்விடா, நீங்களும் மகளை கொண்டு விடுறதுக்கு வாங்க. கீதா, அது செல்வி இப்ப ஊருக்கு கிளம்பணும் பத்துக்க. ஏமா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நான் போய் மவனையும் மருமகளையும் அவங்க வீட்டுல போய் விட்டுட்டு வரேம்மா. ஏடி, நீ இங்கன வச்சே திமிரு பிடிச்ச மாதிரி பேசுத, அங்கன போய் ஏதாவது திமிரு பிடிச்ச மாதிரி பேச மாட்டியாடி நீ? ஏம்மா, அதான் செயினை போட்டுட்டவல்லம்மா, நான் என்னத்த பேச போறேன்? நான் போய் கொண்டு விட்டுட்டு வரேம்மா. நம்ம வீட்டுல இருந்து யாரும் போகலன்னா அது நல்லா இல்லம்மா. அப்புறம் மரியாதையும் இருக்காதுல்ல. ஆமா, மரியாதைய பத்தி பேசப்பட்ட ஆளாட்டி நீ. ஆட சும்மா இருமா, காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளும் மாறிடணும். பாருட்டி, வாயை மூடிட்டு போகணும், பிள்ளைய கொண்டு விட்டுட்டு வாயை மூடிட்டு திரும்பி வந்துடணும் சொல்லிவிட்டாமா. சரிம்மா, உன் பேச்ச நான் கேட்காம இருப்பேனா? நான் வாயை மூடிட்டே போயிட்டு வந்துருவேன். மக்கா, பாத்து போயிட்டு வா மக்கா. சரி ஆச்சி, முதல்ல நீ அழாம இரு ஆச்சி. நான் இங்க தூரமாவா போறேன், பக்கத்து வீடு தானே. பக்கத்து வீடுனாலும் இப்ப நீ கல்யாணம் முடிஞ்சு வேற ஒரு வீட்டுக்கு வாழலாம் மக்கா போறா. நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும் என்ன மக்கா. மாமியாருக்கும் மாமனாருக்கும் நல்ல மரியாதை கொடுக்கணும் என்ன. சரி ஆச்சி, நீ அழாம இரு ஆச்சி, இல்லனா எனக்கும் அழுக வந்துரும். சரி மக்கா, நான் அழமாட்டேன். என் தங்க பேத்தி மகத்துல எப்பவும் நான் சிரிப்பதான் பார்க்கணும். சந்தோஷமா போயிட்டு வா மக்கா. பேரப்புள்ள, என் பேத்தியை நல்லா பாத்துக்கப்பா. சரிங்க ஆச்சி, கவலைப்படாதீங்க. உங்க பேத்தியை நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன். கமலா, என் பேத்தியை நல்லபடியா பாத்துக்கம்மா. அத்தங்கத்தும் குறையாதா இருந்துச்சுன்னா அவளுக்கு சொல்லி எடுத்து கொடு என்ன. என் பேத்தி நல்லபடியா உன்னையும் பாத்துக்கிடுவா. சரிங்க பாட்டியே, நீங்களும் கவலைப்படாதீங்க, உங்க பக்கத்து வீடு தானே. சரி கமலா. சரி சரி, வாங்க, நேராவது கிளம்புவோம். மருமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா.